வெல்கம் டு சவுத் இந்தியன் குக்கிங். இன்றைக்கி நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும் ஒரு ஸ்வீட் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். நெல்லிக்காய் வச்சு தான் அந்த ஸ்வீட் ரெசிப்பியை நம்ம பண்ண போகிறோம். நெல்லிக்காய் வேணான்னு சொல்கிறவங்க கூட இதை கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. இதை வீட்டில் செஞ்சு வச்சிட்டோம்னா குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வர தினமும் ஒன்று சாப்பிடுங்க. இப்போ அந்த ஸ்வீட் ரெசிபி தாங்க நம்ம பண்ண போகிறோம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ 1/2 kg நெல்லிக்காய் எடுத்து இந்த மாதிரி வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். இதை நம்ம இட்லியை வேக வச்சு எடுக்கிற மாதிரியே நம்ம ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கலாங்க. இப்போ ஒரு கடாயில் இந்த மாதிரி தண்ணி ஊற்றி ஸ்டாண்டு வச்சுருக்கேன். அது மேலே இட்லி தட்டு வச்சு இப்போ நம்ம வாஷ் பண்ணி வச்சு நெல்லிக்காய் ஸ்டீம் பண்ணிக்கலாம். 10 to 15 நிமிஷம் இது ஸ்டீம் பண்ணால் போதுங்க. நல்லா வெந்து வரும் நம்மளுக்கு. அதுலேயே மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நம்ம ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நான் 15 நிமிஷம் வேக வச்சுருக்கேங்க. இப்போ நம்ம இதை எடுத்துக்கலாம். இப்போ எடுத்து இது நல்லா ஆறி வரட்டுங்க. ஆறின பிறகு நம்மளுக்கு எடுக்கிறதுக்கு கரெக்டாக வருங்க. இப்போ இந்த மாதிரி எடுத்தாவே நம்மளுக்கு வந்துடுங்க. இப்போ உள்ளே இருக்கிற சீடை மட்டும் ரிமூவ் பண்ணிவிட்டு எல்லாமே இந்த மாதிரி எடுத்துக்கலாம். பாருங்கள், நம்மளுக்கு ஆறின பிறகு நல்லா ஈஸியாக வருங்க இந்த மாதிரி எடுக்கிறதுக்கு. இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு துண்டு இஞ்சி இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணியிருக்கேங்க. இதையே சேர்த்துக்கலாங்க. இப்போ இது நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். தண்ணி சேர்க்காத அரைச்சிங்க. இப்போ பாருங்கள் எவ்வளோ ஸ்மூத் பேஸ்ட்டாக அரைச்சிருக்கோம். இப்போ 1/2 கிலோ நெல்லிக்காய்க்கு 1/2 கிலோ வெல்லங்க. இப்போ அதாவது நான் மெஷரிங் கப்பில் 2 கப்பு வெல்லம் சேர்க்குறேன். இது கரெக்டான மெஷர்மெண்ட்டு. இப்போ கொஞ்சம் தண்ணி சேர்த்து இதை நம்ம கரைச்சி எடுத்துக்கலாம். இது பாகு எடுக்கணும்னு கிடையாது, நம்ம கரைச்சி எடுத்தோன்னு இதை ஃபில்டர் பண்ணிக்கலாம். இதில் இருக்க தூசுலாம் அடியில் நின்றுடும். இப்போ ஃபில்டர் பண்ணதை ஒரு கடாயில் சேர்த்துக்கலாம். பாருங்கள், நம்ம அரைச்சி வச்சு விழுதும் இதில் சேர்த்துடலாம். பாருங்கள், மீடியம் ஃப்ளேமில் வச்சு இது மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது நல்லா மிக்ஸ் ஆனதால் ஒரு 1/4 ஸ்பூன் சால்ட்டு சேர்த்துக்கலாங்க. டேஸ்ட் கூடுதலாக கிடைக்கும். இப்போ கார்ன்ஃப்ளவர் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் எடுத்து கட்டி இல்லாத நல்லா கரைச்சி வச்சுருக்கேன். இதை சேர்த்துடலாங்க. இந்த மாதிரி சேர்த்துட்டு நல்லா கைவிடாத கலரி எடுத்துக்கலாம். இல்லைன்னா அடி பிடிச்சிடும் நம்மளுக்கு. பாருங்கள், மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு இதேமாரி நல்லா கிளறி கொடுங்க. நல்லா சுருண்டு வரும். கைவிடாத கலர்னோம்னா கரெக்டாக வருங்க. இப்போ நான் ஏலக்காவும் சர்க்கரையும் சேர்த்து பொடி பண்ணி வச்சதில் 1 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இப்போ இது நல்லா கைவிடாத மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நம்மளுடைய முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க, தினமும் ஒரு நெல்லிக்காய் சாப்பிட்டா நம்மளுடைய ஆயுள் நாட்கள் கூடன்னு சொல்லியிருக்காங்க. அதுபோல் நம்ம ஆரோக்கியத்துக்கு இந்த நெல்லிக்காய் ரொம்ப நல்லதுங்க. இப்போ ஒரு பாதி அளவு லெமன் புழிஞ்சிருக்கேன், அதையும் சேர்த்துடலாம். பாருங்கள், நம்மளுக்கு கலர் நல்லா சேஞ்ச் ஆகி வருது. இந்த மாதிரி செஞ்சு வீட்டில் வச்சுட்டு போனால் டெய்லி ஒன்று சாப்பிட்லாங்க. இது விட்டமின் சி நிறைய இருக்குங்க இதில். இப்போ இதில் ஒரு 3 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாங்க. இது சின்ன ஸ்பூன்றதுனால 3 ஸ்பூன் சேர்த்துருக்கேன் நான். இப்போ நெய் போட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். பாருங்கள், நம்ம மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு செய்வோம். நல்லா சுருண்டு வந்துச்சு பாருங்கள். இப்போ இதில் நட்ஸு சேர்த்துங்க. வீடியோவில் ஸ்கிப் ஆயிடுச்சு. இது ஆப்ஷனல் தாங்க. இப்போ பாருங்கள், கடாயில் ஒட்டாமல் வந்திருக்கு. இது கரெக்டான பக்குவங்க நம்மளுக்கு. இப்போ ஒரு பிளேட்டு வச்சு நெய் அப்ளை பண்ணியிருக்கேங்க. இப்போ அதிலேயே அரிசி மாவு நம்ம கொஞ்சம் தூவி விட்டுக்கலாம். நம்மளுக்கு கட் பண்ண சொல்ல ஈஸியாக வருங்க பீஸ். இந்த மாதிரி அரிசி மாவு தூவி கட் பண்ணால் இப்போ இதில் நம்ம சேர்த்துடலாம். சேர்த்துட்டு பாருங்கள், இதை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். அந்த மாதிரி
இதை ஈவனாக பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இது ஒரு 5 ஹவர் அப்படியே விட்டுருங்க. இப்போ 5 ஹவர் பொறுத்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள் நல்லா செட் ஆகிருக்கு. 5 மணி நேரம் கழிச்சு நல்லா செட் ஆகிருக்கு பாருங்கள். இப்போ இதை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நான் ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணுறேங்க. நீங்கள் எந்த ஷேப்பில் ஒன்று கட் பண்ணிக்கங்க. பாருங்கள் இந்த மாதிரி செஞ்சு நம்ம ஸ்டோர் பண்ணிக்கிட்டோம்னா எவ்வளோ நாள் ஒன்றும் இதை வச்சிருந்து சாப்பிட்லாங்க. இது 1 வீக் வரை வெளியிலே வச்சிருந்து சாப்பிட்லாம். அடுத்து வந்து நம்ம ஸ்டோர் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுக்கின்னு தினமும் ஒன்று சாப்பிட்லாங்க. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். நெல்லிக்காய்னா குழந்தைங்க சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தோம்னா நெல்லிக்காய் வச்சு செஞ்சதுனே குழந்தைங்க கண்டுபிடிக்க மாட்டாங்க. குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு தினமும் ஒன்று கொடுங்க. விட்டமின் சி அதிகரிக்கும் இந்த நெல்லிக்காய் அல்வா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.